அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்காவில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் மிகவும் கடினமானவர், யாருக்கும் பயப்படாதவர். அவரின் பெயர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் இஸ்லாமை வெறுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தார். ஒரு நாள் அவர் கோபத்தோடு ஒரு முடிவெடுத்தார். இந்த மதத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு. அவர் கையில் வாள் எடுத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி நடந்தார். ஆனா அந்த வழியில ஒரு செய்தி கேட்டார். உங்க வீட்டிலேயே இஸ்லாம் வந்துடுச்சேன்னு. அவர் உடனே தன் சகோதரியின் வீட்டுக்கு போனார். அங்கு குர்ஆன் வாசிப்பு கேட்டது. அவர் கோபத்தோடு உள்ளே போனார். ஆனா அந்த வார்த்தைகள், அந்த குர்ஆன் அவரின் இதயத்தை மாற்ற ஆரம்பிச்சது. அவர் மெதுவா சொன்னார், இந்த வார்த்தைகள் மனிதருடையது இல்லைன்னு. அந்த நிமிஷம் அவர் மாறிட்டார். அவர் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் நான் இஸ்லாமை ஏற்கிறேன்னு சொன்னார். இஸ்லாமுக்கு எதிராக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே இஸ்லாமுக்காக வாழ்ந்தவராக மாறினார். இதயத்தை அல்லாஹ் எப்போ வேண்டுமானாலும் மாற்றுவான். நம்ம இதயம் எப்படி இருக்கிறது? சிந்தியுங்கள். அன்பானவர்களே, இந்த நினைவூட்டல் உங்கள் மனசை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க, பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லதை மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் நடத்துவானாக. ஆமீன்.